பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை தேடும்படியாய் கர்த்தர் கொடுத்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த தாகத்திற்காய் நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உலாவி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. என் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய பிரசன்னத்தினால நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆவியானவருடைய பலன் ஆண்டவர் அப்பா பூரணமாய் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இதுவரை நடத்தினவரே ஆண்டவரே, ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை உருவாக்கினவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தின தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களை ஆதரித்து வந்தவரே, அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தவரே, கண்மணி போல் எங்களை பாதுகாத்தவரே, கழுகினை போல் எங்களை சுமந்தவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். உமையே நாங்கள் ஆராதிப்போம், உமையே நாங்கள் போற்றி பாடுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, உமையே நாங்கள் போற்றி பாடுவோம் அப்பா. அப்பா, ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் ஆண்டவர் அப்பா நீங்க நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்க வந்துட்டீங்கப்பா, என் தகப்பன் வந்துட்டீங்க அப்பா. உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. தினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல்
என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை தேவ கிருபை. தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை தேவ கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை தேவ
கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை, தேவ கிருபை. அவர் வார்த்தையால் நன்மையை பெறுவதும் கிருபை, தேவ கிருபை. கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை, தேவ கிருபை. அவர் வார்த்தையால் நன்மையை பெறுவதும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, 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 அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. உணர்ந்து சொல்லுங்க. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் இயேசுவே அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. என் தகப்பனே அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் உடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி.
அப்பா உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் நிற்பது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய திறமையினால் அல்ல அப்பா, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பண பலத்தினால் அல்ல, என் கர்த்தருடைய கிருபை, என் இயேசுவினுடைய கிருபை, என் தகப்பனுடைய கிருபை அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பால் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பால் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பால் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. உம் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பால் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பால் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ஒரு விசை. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட அப்பா ஸ்தோத்திரம் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை அப்பா நீர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. அப்பா பலவிதமான சூழ்நிலையில மத்தியில நாங்கள் இங்கே வந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிந்த என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகள் எங்களை நெருக்கலாம் ஆண்டவரே. பிரச்சனைகள் மத்தியில நாங்கள் இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில இருக்கலாம், சோர்வின் மத்தியில இருக்கலாம் ஆண்டவரே, துக்கத்தின் மத்தியில நாங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் என் கர்த்தர் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை நடத்தி அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி. உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்திருப்பதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா ஸ்தோத்திரம் உடைய பாதுகாப்பினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பலனானவரே அப்பா உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். என் ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் நீர் வல்லமையா இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். மெல்லிய தென்றல் காற்றாய் எங்கள் மேல் அப்பா நீர் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உணர்கிறோம் ஆவியானவரே.
நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கென்று இந்த சிறு கூட்ட ஜனத்தை நீர் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் ஒன்று கூட வைத்திருக்கிறீரேப்பா. உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரங்களுக்காய் அப்பா ஸ்தோத்திரம். இந்த மண்பாண்டத்தில் தானே என் தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த மண்பாண்டத்தில் தானே உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா, உம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இது கெட்டு போன போதும் ஆண்டவர் இது தூக்கி எறியாம புதிய பாண்டமாய் வணைந்து அப்பா ஸ்தோத்திரம் இம்மட்டும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. நன்றி 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 நன்றி. என் தகப்பன் தூக்கி போடலே சாமி. அப்பா இது நாற்றம் எடுத்த போதும் ஆண்டவரே உடைய கரத்தில் இருக்கும் போது தானே நாங்கள் கெட்டு போன போதும் என் கர்த்தர் தூக்கி வீசல. என் தகப்பன் ஆண்டவரே அதை வேறே பாண்டமாய் புதிய பாண்டமாய் வணைந்து திரும்பவுமாய் உடைய கரத்திலே நீர் வைத்திருப்பதற்காய் உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் தகப்பனுடைய அன்பிற்கு நன்றி அப்பா, இரக்கத்திற்கு நன்றி அப்பா, கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த அளவற்ற கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும், கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். என் தகப்பன் எங்களோடு கூட இடைப்படணும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுக்கிறதை, என் ஆவியானவர் பேசுகிறதை எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். நீங்க பேசுங்கப்பா, மகிமையா இறங்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இத்தனை நாட்கள் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கின் பிரகாரமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்மளோடு கூட ஆண்டவர் நடக்கிறார். நமக்கு முன்பதாக பின்பதாக நம்மளுக்கு கீழே மேலே சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம் தேவன் தாமே நம்மை நடத்தி வருகிறார். அதை உணரவும் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மனிதர்கள் சொல்வதை கேட்காதீங்க. மனிதர்கள் அநேக ஆலோசனைகள் சொல்லலாம், அநேக காரியங்கள் சொல்லலாம், அநேக தீர்மானங்களை அவங்க எடுத்து நம்மள்ட்ட திணிக்கலாம். இல்லை, நான் அப்படி தான் இருந்தேன், நான் அப்படி தான் பண்ணேன், நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் செய்யுங்க. அது மாதிரி மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, வேதத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. திடீர்னு ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்துறார். எதற்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியல. அநேகரிடத்துல நம்ம போய் கேட்டு அவங்க அப்படி பண்ணாங்களாம், அப்படி இருந்துச்சாமா, அவங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சான், அவங்க அங்கே போனாங்களாம், இங்கே செஞ்சாங்களாம், இது சரியாயிருச்சான், இந்த காரியம் இப்படி பிரச்சனை வந்ததை இவங்க இப்படி பண்ணி இப்படி நல்லா ஆயிருச்சான், இப்படி நிறைய காரியங்கள் மனிதர்கள் மூலமாக இவங்களுக்கு ஆலோசனைகள் வரும் இல்லையா? இது எதையுமே ஆமாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, அது கீழ்ப்படியாதீங்க, அது உங்களை சோர பண்ணோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு பயில்வான் இருந்தாராம், பயங்கரமான ஒரு பயில்வான். அவர் அவர் சண்டை போடுற அந்த மல்யுத்த அந்த போட்டியில் எப்பயுமே அவர் தான் ஜெயிப்பார். இவர் யாருமே ஜெயிக்கிறதுக்கு விடுறது இல்லை. கோலியாத்து மாதிரி என்ன போட்டி வச்சாலும் வருஷம் வருஷம் நடக்கிற போட்டியில் அவரை வின் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் உடம்பும் திடகாத்திரமாய் அந்த பயில்வான் பயங்கரமாக சண்டை போடுறதுல ஒரு யுக்தியும் வச்சுருந்தாரு. ஒரு ஞானம் உள்ளவர். அந்த மாதிரி எந்த இடத்துல அடித்தா எப்படி எதிரி வீழ்வான் எல்லாம் தெரியும். அப்படி ஒரு பயில்வான். ஸோ அப்படிப்பட்ட பயில்வான் ஒரு நாள் அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருக்கேன், இந்த வருஷம் போட்டி பயங்கரமாக இருக்க போகுது,
நீ எப்படியும் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னாச்சு நீங்கள் எப்பயுமே சிரிச்சா அழகாக இந்த இடத்துல ஒரு குழி உழுகும், இப்போ உங்களுக்கு அந்த குழி உழுகலையே, என்னாச்சு, ஏன் சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லையே, நல்லா தானே சாப்பிட்றேன், என்னன்னு தெரில, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டொக்கு விழுந்த மாதிரி இருக்குது, உங்கள் முகமே ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது, எதுக்கும் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான். அடுத்து இன்னொருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும்போது இவரும் கை கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்னாரா, என்ன சார் நீங்கள் முன்னாடிலாம் கை கொடுத்தீங்கன்னா அந்த இரும்பு பிடி மாதிரி இருக்கும் அந்த கை, அப்படி பிடிப்பீங்க, அந்த கையை வந்து அவ்வளோ ஹார்டாக எங்களுக்கு தெரியும், இப்போ ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு இதாக இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் ஏதோ உடம்புக்கு ஏதோ பிரச்சனையான்னு பார்த்துருங்க, ஏன் இப்படி இவ்வளோ இதாகிட்டீங்க, தளர்ந்துட்டீங்கன்னு தெரியலையேன்ட்டு அவர் போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரா அதே மாதிரி வீட்டில் சாப்பிடும்போதும் உங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க, என்னங்க முன்னாடிலாம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களே, நிறையா நீங்கள் இப்போ என்ன இது எல்லாத்தையும் போதும்னு சொல்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா, எதுவும் மயக்கம் வருதா, எல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி, அதாவது இல்லாத ஒன்று அவங்க கேட்க இந்த மனிதர்கள் சொல்ல இல்லை ஒவ்வொரு காரியமாக, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் கருத்து போயிட்டீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த காரியங்களை அவங்க கேட்க இவருக்குள்ளே என்ன வந்துருச்சு, அந்த நெகட்டிவ். ஒருவேளை நம்மளுக்கு முடியாமல் தான் போகுதோ, வயசு ஆக ஏதோ ஒரு பலவீனம் நம்மளுக்கு உள்ளே இருக்குதோ, நம்மளுக்கு தான் தெரியலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவர் அதை நினச்சி கவலைப்பட ஆரம்பித்தாராம். அந்த போட்டி நாளும் வந்துச்சு. அவர் போய் அந்த போட்டியில் நிற்கும் போது அந்த நெகட்டிவாக பேசினவங்க முகம்லாம் தெரியுது, அங்கே சுற்றி நிற்கிறாங்க, அவங்க முகம்தான் தெரியுது. இவருக்குள்ள அந்த காரியங்கள் பயங்கரமாக வலுப்பட, ஒருவேளை நான் வீக் ஆகிட்டனோ, என்னால் முன்னாடி மாதிரி சண்டை போடலன்னா இவங்களாம் சிரிச்சிடுவாங்களே, இவங்க எல்லாரும் முன்னாடி தோற்று போனால் என் நிலைமை என்ன ஆகும், இந்த தாட் அப்படியே வர 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 அந்த போட்டியில் உண்மையாகவே தோற்று போயிட்டார். யோசித்து பாருங்க, இதற்கு காரணம் என்ன, அவர் நல்ல பலனாக தான் இருக்கார், மனிதர்களுடைய பேச்சு இல்லை நம்மளை சோர்வடைய செய்யும், மனிதனுடைய வார்த்தை நம்ம மனம் அடிவாக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நம்மளை சுற்றி அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, அநேக மனிதர்கள். நான் யூத்தில் கூட நான் சொல்லியிருக்கேன், உப்பு மூட்டை மனிதர்கள், கொசு மனிதர்கள், ஆதிக்க மனிதர்கள், முதல மனிதர்கள், பச்சோந்தி மனிதர்கள், கனவு கொலையாளிகள்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள். நம்ம இப்படி நம்மளுடைய ட்ரீமையே அப்படியே வந்து அவங்க ஃபுல்லாக டோட்டலாக அழிக்கிறவங்க. குப்பை மனிதர்கள், எல்லாத்தையும் தூக்கி நம்மகிட்ட போடலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட கொண்டு வந்து நம்ம டம்ப் பண்ணலைன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற குப்பையெல்லாம் நம்மள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த மனிதர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்காத மகளே, கர்த்தராகிய நான் பேசுவதை மட்டும் நீ கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியல. கர்த்தர் பேசுவதை மட்டும், வார்த்தை என்ன சொல்லுதோ, வேதம் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும்தான். அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம என்னதான் உண்மையாகவே வீக்கானாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலன் கொள்ள செய்யும். அநேகருடைய காரியங்களை நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடித்து போகாதபடி, கவலைப்பட்டு மனசு சோர்ந்து போகாதபடி, என் தேவன் என்னை படைத்தவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவருடைய பிள்ளை, நான் பலனாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா என் அப்பா என் கூட இருக்கிறாரு. உண்மைதானே? இயேசுப்பா நம்ம கூட இருக்கும்போது அங்கே பலன் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, இல்லை நிம்மதி உண்டு. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், நம்ம வீட்டில் இருப்பாரானால் தெய்வீக பிரசன்னம் இருக்கும். ஆமேனா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கும். அங்கே மார்க்கில் அந்த திமிர்வாதக்காரன் அந்த அவங்களுடைய ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது அவங்கள இறக்குவாங்கள்ல, அந்த வீட்டில் ஆண்டவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா வார்த்தை இருந்தது, வசனத்தை போதித்துட்டு இருந்தார். அங்கே வியாதி இல்லை, விடுதலை இருந்தது, சந்தோஷம் இருந்தது, இல்லை தேவனை மகிமைப்படுத்தினாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு அற்புதமான ஒரு
ஒரு தேவ பிரசன்னத்தை அங்கே இருக்கிறவங்க உணர்ந்தாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் தெய்வீக பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். எந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கும் எந்த விதமான நம்மளால முடியாது, நம்மளால இதை எப்படி பார்க்க முடியும், எப்படி பண்ண முடியும், இது எப்படி செய்ய முடியுமா, இல்லை அவங்க அப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்மளுக்கு முடியலன்னா அவங்க சிரிப்பாங்களே. இல்லை, மனிதர்களுடைய பேச்சுக்கும் யோசனைக்கும் ஆலோசனைக்கும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் ஒருவரே நம்ம மேல் அக்கறையுள்ளவர். உண்மையாய் நம்மை நேசிக்கிறவர் அவர் ஒருவர் தான். நம்மை புரிந்து கொண்டவர் அவர் ஒருவர் தான். அவருடைய சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 37 அதிகாரம் 28 என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதம் 37:28 சொல்லப்படுகிறது. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய பேரை போட்டுக்கலாம், என்ன பரிசுத்தவானாகிய என்னை கைவிடுவதில்லை, நான் என்றைக்கும் காக்கப்படுவேன், என் தேவனால் பாதுகாக்கப்படுவேன். அதே இது சங்கீதம் 97:10 ஆண்டு சொல்றாரு, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை எவ்வளவு சத்தியம். இதை உணர்ந்து தாவீது எழுதுறார். ஏன்னா அவர் அனுபவிச்சு எழுதுறார். இல்லை, ஆண்டவர் அவருக்கென்று அவருக்கு சொந்தமாக யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆத்துமாக்களை அனுதினமும் கர்த்தர் காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. சத்ருவின் இஷ்டத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். துன்மார்க்கரின் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்களை தப்புவிக்கிற தேவனாய் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உண்மைதானே? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய நினைவாகவே இருக்கிறார், நம்ம அருகிலே இருக்கிறார். நம்ம தூங்கலாம், நம்ம நல்லா தூங்கி கனவு காணலாம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. அவர்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளை அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லலாம், காமனா ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் தமக்கு உரிமையாக்கி இந்த வார்த்தையை அவர் இந்த இடத்துல சொல்லுவார். அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம், தம்முடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள், இல்லை தம் பரிசுத்தவான்கள், அப்படிதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அத்தனை ஒரு உரிமையாக ஆண்டவர் ஏன் பிள்ளைங்க இல்லை, எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். அது காமனாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம்ல, இது என் பிள்ளை, இது எல்லாரும் என் பிள்ளைங்க தான். அடுத்த வீட்டு பிள்ளைங்களாம் நம்ம வீட்டில் விளையாடுவாங்க. அப்போ சொல்லலை, இதெல்லாம் என் பிள்ளைங்க தாங்க, இங்கே தாங்க இருப்பாங்க, இங்கே தாங்க சாப்பிடுவாங்க, நைட்டு வரைக்கும் இங்கே தான், அத்தனையும் என் பிள்ளைங்க மாதிரிங்க, எல்லாரும் இங்கே தான் விளாண்டுட்டு அப்புறம் தாங்க போவாங்கன்னு சொல்லலை. ஆனால் குறிப்பாக நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவோம், இது தாங்க என் பிள்ளை இல்லை. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். இத்தனை பேர் இந்த உலகத்தில் கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மளை கை நீட்டி ஆண்டவர் சொல்லுவார், இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பரிசுத்த வாட்டி. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்கள் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ தேவன் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆமேனா? சாத்தானுக்கு நம்மளுடைய உயிர் மேல எந்த அதிகாரம் கிடையாது, எடுக்க அனுமதியும் கிடையாது. நம்மளுக்கு பொல்லாப்பு செய்ய ஆண்டவர் விடமாட்டாரு. இன்னைக்கு அநேக காரியங்கள் எனக்கு வந்தது மரண பயத்தினால கட்டப்பட்டவர்களாய் இல்லை, அப்படி இருக்கிறாங்க. எப்படிதான் சாத்தான் போராடினாலும் கர்த்தர் விடமாட்டார். ஏன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது எளிதில் அணைந்து போக விடமாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அவர் நம்மில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அணைந்து போக ஒரு நாளும் ஆண்டவர் விடமாட்டார். லூக்கால ஒரு சம்பவம் இருக்கும், 9ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்க தேவன் தெரிந்தெடுத்த ஒரு வாலிபன், அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவன் தகப்பனார் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. போதகரே, என்னுடைய மகனை கடாச்சி தரலும், எனக்கு ஒரே பிள்ளை, இவனை இந்த பிசாசு கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு
ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அவனை ஒப்படைக்கிறாரு. ஆனால் பாருங்க, அங்கே அவனை கொல்ல முடிஞ்சதா? அநேக முறை பிசாசு அவனை கொல்ல ட்ரை பண்ணுச்சு. எப்படியாவது இவனை தீயில போட்டாவது கொண்டுடலாம், தண்ணீரில் தள்ளியாவது மூச்சு திணறி செத்து போயிடுவான். இல்லை, இவன் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தாட்டு வர வச்சிருப்பான். அவனுக்குள்ளேயோ என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவனை எப்படியாவது கொன்றணும். ஏன்? அவன் மேலே ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருந்தாருங்கிறது அது பிசாசுக்கு தெரியும்ல. எப்படியாவது கொண்டுட்டோன்னா அடுத்து இவனை ஆண்டவருக்காக இவன் எழும்ப முடியாது இல்லையா? ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அவன் மேல. தேவனுடைய பாதத்தில் வந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். எழுதியிருக்கிறபடி சுகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர பிரயாசப்பட்டிருப்பான். ஆமேனா? உண்மைதானே? ஆண்டவர்கிட்ட சுகத்தை வாங்கி எத்தனை அதிகமாய் ஆண்டவருக்காக அவன் வாழ்ந்திருப்பான் இல்ல? நம்முடைய ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது. பூமியில் இருக்கும்போது அவர் நம்மோடு, பரலோகத்துல நாம அவரோடு. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது அதை உணர்ந்து சொல்றாரு, அப்பா எத்தனை முறை இல்லை, எத்தனை முறை என்னை சவுல் கொல்ல நினைச்சு, அப்சலோம் கொல்ல நினைச்சு, எவ்வளவு முயற்சி எடுத்தோ என்னுடைய ஜீவனை நீங்க விட்டு கொடுக்கல இல்லப்பா. என்னை விட்டு கொடுக்கல இல்லை. மனுஷன் கையிலையும் சாத்தான் கையிலையும் யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதைகள்ல எத்தனை ஆபத்துகள் இல்லை, எத்தனை விபத்துகள், எத்தனை மரண போராட்டங்கள். எல்லாருமே அந்த பாதையை சந்திச்சு தான் வந்திருப்போம். எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை மனக்குழப்பங்கள் இல்லை. நம்ம கடைசி நிமிஷத்தையும் தாண்டி நம்ம வந்திருப்போம். ஆண்டவருடைய கிருபை 2வது வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கெல்லாம் பல வாய்ப்புகள் இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பின் மூலமாய் ஆண்டவர் நம்மள ஜீவனோடு ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். யோசேப்பு பாருங்க, அவருடைய சகோதரர்கள் தீங்கு செய்தோம், ஆண்டவருடைய கரம் அவர் மேல இருந்ததுனால தப்பித்து 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 இல்லை காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாரையும் சாத்தான் எப்படியாவது இவர்கள் மேல இருக்கிற தரிசனத்தை அழிச்சிடணும். இந்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியில வாழ்ந்தா இவங்க வந்து ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சிருவாங்க, தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றிடுவாங்க. அதனால இவங்களை பாதியில என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். அவனுடைய திட்டம் அதுதான். எப்படியாவது ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்துடணும். ஒன்று இந்த பூமியிலேருந்து அவங்கள அழிச்சு எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், இல்லைன்னா பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடணும், கர்த்தரை விட்டு விலக பண்ணிடணும், ஒரு விசுவாச குறைவை அந்த இடத்துல ஏற்படுத்திடணும், ஒரு பிரச்சனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்க வைக்கணும். எப்படியாவது ஆண்டவர்கிட்ட அவங்க போயிடக்கூடாது. அவங்க ஆண்டவர் இவங்க மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றிடக்கூடாது. அதான் அவனுடைய பயங்கரமான ஒரு தந்திரமான ஒரு திட்டம் இல்லை. பவுலையே வந்து கல் எறிஞ்சு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. செத்துட்டான்னு நினச்சி தூக்கி வீசிட்டு போகிறாங்க தெருவில். அவ்வளோதான், அவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு. எத்தனை போராட்டங்கள் அவர் சொல்லுவார். அவ்வளோ கஷ்டங்கள், வெயிலிலும் குளிரிலும் பனியிலும் இல்லை, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து அத்தனை அடிகள் வாங்கி, அத்தனை உதைகள் வாங்கி, மரத்தில் தொங்க போட்டு அவ்வளோ பாடுபடுத்தி செத்துருவான் தானே, கடல் சீற்றத்திலையும் செத்துருவான். அவ்வளோதான். எல்லா பாடுகள் மத்தியிலையும் யாருங்க காப்பாத்தினா? தேவன் அவர் மேலே வைத்திருந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் சத்ரு ஒரு கை போட முடியலையே இல்லை, யாரும் அவரை தொட முடியலையே. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் காப்பாற்றியது. மொர்தெகாய் ஆமானுடைய அந்த தந்திரமான அந்த வலையிலிருந்து ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்? இந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நினச்சி பாருங்க. அப்படியே திருப்பி நம்மளை நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை நடத்தியிருக்காரு இல்லை. எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில், எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், தேவைகள் மத்தியில் நம்ம தேவன் நம்மளை கைவிடாமல் அற்புதமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லை. நம்ம ஜீவனோடு இந்த பூமியில் இருந்தாலும், ஜீவனற்று மரித்தாலும் நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு வளையம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே இவங்கெல்லாம் பாதி வயசுலேயே போயிட்டாங்க. நான் ரொம்ப என்னைய பாதித்த ஒரு காரியம் நான் சொல்லியிருக்கேன். சிஸ்டர் ஷைனி தாமஸ் அவங்க வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரியிலெல்லாம் மெசேஜ் கொடுக்க வருவாங்க பாஸ்டம்மா.
அழகாக பாடுவாங்க, அழகாக வார்த்தைகளை கொடுப்பாங்க. தினமும் அவங்க ப்ரேயர் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அத்தனை மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அது என்னை ரொம்ப பாதிச்சது. உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு வாரம் நான் ரொம்ப 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 அதுலேருந்து வெளியே மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெரியாது நம்மளுக்கு ஏன் ஆண்டவரே இப்படி ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ அழகாக ஊழியம் பண்ணாங்களே, நம்ம கேட்கவே முடியாதுல்ல. எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவர்கிட்ட ஏன் என்று கேள்வி கேட்க, ஆண்டவருடைய சித்தம் இல்லை. இவ்வளோதான் அவங்களுடைய ஊழிய நாட்கள். ஆண்டவர் கூப்பிடணும்னு நினச்சி கூப்பிட்டுட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கவே முடியாது. ஒரு ஊழியர் சொல்லுவார், ஒரு கருப்பு மாடு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளை கலர் பால் கொடுக்குது. இதை நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம போய் கேட்க முடியுமா? யோசித்து பாருங்க. எதுவுமே நம்ம கேட்க முடியாது. இது ஆண்டவர் படைத்த படைப்பு, ஆண்டவர் செய்கிற காரியம். எந்த ஒரு காரியத்தையும் ஏன் ஆண்டவர் இது நடக்குது, ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாததுதான் யோபு சொல்றார். அவரை கேள்வி கேட்பவன் யார்? அவரை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்துதான் நிறைவேற்றுவார். ஒரு நாள் எல்லாரும் ஆண்டவரை சந்தித்தே ஆகணும், அதில் மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை தான் அற்புதமாய் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அற்புதமாய் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உயிரோடு இருப்பவர்களுக்கும் சரி. இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்ம கவனமாக என்னோடு கூட நீங்கள் சிந்தித்தீங்கன்னா அழகாய் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இந்த இடத்துல நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணும்படியாக இருக்கிறேன். இங்கே மரித்து போன ஒரு பரிசுத்தவானுடைய ஆத்துமா பற்றி அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7-16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப இருந்தது. ஆண்டவர் எனக்கு இந்த கடந்த நாட்கள் கற்றுக் கொடுத்த காரியம் அதில் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அவர் ஒரு பரிசுத்தவான் இல்லை. அவர் மரித்த பின்னாடி சவுல் எங்கே போகிறாரு? அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயின் இடத்துல போகிறாரு. நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனே எழும்பி வர செய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் யாரை எழும்பி வர பண்ணணும் அப்படின்னும் போது அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ணணும்னு சொல்கிறான். உடனே அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் அந்த காரியம் செஞ்சதுக்கப்புறம் சாமுவேலை பார்த்துட்டாங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை பார்த்து சொல்கிறாங்க, தேவர்கள் பூமிக்குள் இருந்து. இது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமாய் படிக்கணும். அப்போ தான் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார், பேசுவார். தேவர்கள் எங்கிருந்து வராங்க? பூமிக்குள்ளிருந்து ஏறி வருவதை காண்கிறேன். அவருடைய ரூபம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றான். சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தாரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இதில் ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருப்பவர்களுக்கு கர்த்தர் அழகாய் காரியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவில் நம்ம சரியில்லை. இங்கே சவுல் மாதிரி சரியில்லைன்னு சொன்னால் இந்த நெருக்கம் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்மளுடைய கண்கள் மறைக்கப்படும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கணும். அப்போ தான் இது கர்த்தருடைய சத்தமா, இது மனுஷ சத்தமா, இது பிசாசினுடைய சத்தமா, இது கர்த்தர் தான் காண்பிக்கிறாரா, இல்லை பிசாசு தான் நம்மளை வஞ்சிக்குதா, எல்லாமே புரியும். கர்த்தரோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கணும். இங்கே சவுல் மாதிரி இருந்தோன்னா அப்படியே ஓப்பனாக பார்க்கறது எல்லாமே, கேட்கறது எல்லாமே இல்லை, எல்லாமே நம்மளுக்கு அப்படியே பிளாங்காக அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். ஒரு ஆண்டவர் தான் சொன்னார், ஆமாம் எஸ் ஆண்டவர் தான் இங்கே போக சொன்னார், ஆண்டவர் தான் இது பண்ண சொன்னார், எல்லாமே அப்படியே எடுத்துக்குவோம். கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இவன் சொல்கிறான், நான் ரொம்பவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். நெருக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? கர்த்தரோடு இருக்கிற உறவில் அங்கே விரிசல் வந்துருச்சு. ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் போயிருச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க, தேவனும் என்னை கைவிட்டார். யோசித்து பாருங்க, எப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும்ல. ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் இல்லாதனால இந்த வார்த்தை வருது. தேவன் என்னை கைவிட்டாருங்க. அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் நானே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்பேற்பட்ட கிருபை எனக்கு கொடுத்திருந்தார். இப்ப அந்த தீர்க்க தரிசனம் வரும் காணும்.
அபிஷேகம் இல்லை எனக்கு, மனுஷனை தேடி ஓடுறேன். கர்த்தர் யார் மூலமாவது பேசுவாரா? இவங்க மூலமாவது சொல்லுவாரா? இந்த அந்த மனுஷன் மூலமா, இந்த ஊழியக்காரங்க மூலமா சொல்லுவாரா? என் மூலமா சொல்லிட்டு இருந்தாருங்க, இப்ப அதை நிப்பாட்டிட்டாரு. இல்ல மனுஷங்க மூலமா சொல்லல, சொப்பனத்தின் மூலமா சொல்லுவாரா? அலைந்து திரியிற, யார் மூலமாவது சொல்லுவார் நினைச்சு ஓடுறேன்னு. யார்கிட்ட இருந்து கர்த்தருடைய வார்த்தை? எனக்கு மறு உத்தரவு இல்லைங்க. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன். அதற்கு சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தேர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தேரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமேன். இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன புரியுது? ஆமா, உண்மையாவே சவுல் வந்து அஞ்சனம் பார்க்க ஸ்ட்ரீட்டை போகும்போது அங்க சாமுவேல் வந்தாருப்பா, உண்மையாவே வந்தாருப்பா. வந்து கர்த்தர் உனக்கு விரோதமா இருக்க, உன்னோட எதிரியா ஆண்டவர் ஆயிட்டாரு, நீ பண்ற காரியம் எதுவுமே சரியில்லை. கரெக்டா தானே சொல்றாரு? இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு, பேசின பேச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுதான் ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். மனுஷன் சொல்லை கேட்காத, கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசுறாரு அதை மட்டும் நீ கேளு. இந்த இடத்துல மனுஷன் சொல்லை கேட்டு இவன் அழுகிறான், மனம் வருந்துறான், ஆனா மனம் திரும்பல. கர்த்தரிடத்துல ஓடி இருக்கணும் இல்லையா? ஆண்டவரே, உண்மையாவே நீங்க தான் பேசுனீங்களா சாமுவேல் மூலமா? நீங்க தான் அந்த வார்த்தை எனக்கு சொன்னீங்களா? நீங்க என் கூட இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் அந்த கோபத்துல தான் இருக்கீங்களா? நான் அமலைக்கு ஃபுல்லா நான் அழிக்காம போனது, இன்னும் அந்த கோபத்துல தான் இருக்கீங்களா? என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்புறேன். நான் இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. இழந்து போன தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு கொடுத்துருங்க. இழந்து போன ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு கொடுத்துருங்க. இழந்து போன கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு செய்தனே ஆரம்ப நாட்கள்ல, அந்த 1 year நான் எவ்வளோ உங்களோடு கூட உறவாடினேன், அந்த நாட்களை திரும்ப எனக்கு கொடுத்துருங்க. கேட்டிருக்கலாம் இல்ல? அவனை அது எதுவுமே அவன் வந்து கேட்கல. மனக்கசந்து அழுதான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தான். ஆனா ஆண்டவர் இடத்துல திரும்பி வரல. நான் இதை படிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு குறி சொல்ற பெண்ணு, ஒரு சாத்தானுடைய ஆவியை உடைய ஒரு பெண்ணு கூப்பிட்ட மாத்திரத்துல ஒரு தேவனுடைய ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்த தீர்க்க தரிசி, நீங்க அவங்கள அப்படி பார்த்துக்கிற ஒரு தீர்க்க தரிசிய எழுப்பி கொண்டு வர முடியும்? எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கு இல்ல? சாத்தானுக்கு என்ன அத்தனை வல்லமையா? புரியலையா ஆண்டவரே? இது அநேக முறை நான் யோசித்திருக்கேன். ஏன்னா அங்கு பேசப்படுகிற காரியங்கள் அனைத்துமே கர்த்தருடையவைகள். அந்த கான்வர்சேஷனை பாருங்க, அப்படியே ஆண்டவர் சொல்வது போல நிஜமாவே இருக்கு இல்லையா? அவனுடைய லைஃப்ல அது ஒத்து போகுது. அவன் கடந்த நாட்கள்ல செய்த காரியங்கள் அப்படியே அங்க சொல்லப்படுது. ஆண்டவரே உன்னை விட்டு விலகினாரு, உனக்கு எதிரியாளியாக இருக்கிறாரு, கர்த்தர் சொல்ல வார்த்தைகளாய் அத்தனையும் இருக்குது இல்ல? அத்தனையும் அவன் பேசுறது அவ்வளவும் அப்படியே மேட்ச் ஆகுது. ஆனா உபாகமம் 18:10 என்ன சொல்லுது பாருங்க, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடுக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். ஆமென் சொல்லுறோமா? இந்த வார்த்தை ஆவியானவர் நினைவுபடுத்துறார். ஆண்டவருக்கு பிடிக்காதுல்ல இந்த குறி கேட்கறது. இந்த குறி கேட்கிற ஒரு சாத்தானுடைய ஆவி இருக்கிற ஒரு லேடி கூப்பிடுது அப்படின்னு போது எப்படி சாமுவேல் வெளியே வர முடியும்? இந்த மாதிரி குறி கேட்கிறவங்கள கொலை செய்யப்படணும்னு சொல்லி லேவியராகமம் 20:27 வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அருவருக்கிற இந்த பூமியில இருக்கக்கூடாது. குறி கேட்கிறவங்க, ஜோசியம் பார்க்கிறவங்க, அடுத்து என்ன நடக்கும் இல்ல,
என்னுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன. அநேகர் பண்ணுற காரியம் என்னென்னா, அந்த செத்தவர்களிடத்துல. ஆமாம், நான் இதில் கோச்சிங் கிளாஸ் படிக்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிள்ளைங்க ஒரு கூட்டம் நல்ல ப்ரேயருக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரேயர்ஸில் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைங்க வந்து காலையில் லேட்டாக வருது கிளாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த நாட்களில் லேட்டாக வரும்போது எல்லாருக்குமே டவுட்டு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முகமே ஒரு வெளிரி போய் தான் வருங்க. என்ன அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது இதுக்கு நைட்டெல்லாம் உட்காந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த என்னமோ காரியங்கள் பூவெல்லாம் வச்சு என்னமோ பண்ணி சாக் பீஸ் வச்சு நாங்கள் வந்து எந்த காலேஜ் எங்களுக்கு கிடைக்கும், என்ன மெடிக்கல் கிடைக்குமா, அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இறந்து போன அப்பாட்ட கேட்குறேன். எங்கள் தாத்தா வந்தார், எங்கள் பாட்டி வந்தாங்க, எங்கள் அத்தை வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் யார் யார் அவங்க குடும்பத்தில் செத்து போனாங்களோ அந்த ஆவியை வர வச்சு அந்த ஆவி வந்து பேசிச்சு. அந்த எலுமிச்சம்பழம் நகர்ந்துச்சு, இந்த சாக் பீஸ் வந்து எழுதுச்சு அப்படிலாம் சொல்லி உண்மையாகவே எழுதுச்சு. அப்படிலாம் வந்து அந்த பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. அதில் ஒரு பொண்ணு டோட்டலாக அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் படிக்க முடியாமல் டிஸ்கன்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டேன். அந்த அளவுக்கு பயங்கர வாமிட்டிங் வந்து உடம்பு முடியாமல் போய் அனுதினமும் உட்காந்து இந்த காரியத்தை செய்வாங்க. இன்னும் அநேகர் இந்த மாதிரி காரியங்களில் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தான் அப்படி இழுத்துட்டு போயிடுவான். பயங்கர மோசமான அந்த ஒரு பிசாசனுடைய கிரியைகள், அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு மியூட் போட்டுக்கலாமா? யாரும் மியூட் போடல. ஆண்டவர் வந்து என்னோடு கூட பேசி புரிய வைத்த ஒரு காரியம், ஆவியானவர் இடைப்பட்டார். ஸ்டெல்லா மேரி சிஸ்டர் ப்ளீஸ் மியூட் போடுங்க. மியூட்டில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். நான் வந்து போடுறது எனக்கு கொஞ்சம் சிரமம். ஆவியானவர் புரிய வைத்த ஒரு காரியம், அப்படியே நீ கீழே படின்னு சொன்னார். அந்த வார்த்தையில் என்ன ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மேலே பேசினது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே சரியாக தான் இருந்தது இல்லையா? சாமுவேல் பேசின காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. கீழே அப்படி படின்னு சொல்லும்போது கீழே படிக்கிறேன், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டார். அப்போ ஆவியானவர் நினைப்பூட்டினார், நாளை அப்படின்றதும் நடக்கலை. அதே நிமிஷம் சவுளுடைய மரணம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மரணமாக இருந்தது? அவனோட தற்கொலை பண்ணி தான் அவன் செத்து போனான் இல்லையா? பெலிஸ்தீரோடு நடந்த யுத்தத்தில் அவன் மரித்தது நம்மளுக்கு தெரியும். 1 சாமுவேல் 31 இருக்கு. ஒரு பட்டயத்தை எடுத்து அதன் மேலே விழுந்து போனால் சவுளுடைய ஆயுதத்தாரி சவுல் இறந்து விட்டதை கண்டான் என்று தெளிவாக அந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. தற்கொலை பண்ணி தான் அந்த இடத்துல அவன் செத்து போனான். வேதத்தில் ஒரு 6 விதமான தற்கொலை வழக்குகளை அந்த இடத்துல பதிவு செய்து இவற்றில் எதுவும் கடவுள்னால் அங்கீகரிக்கப்படலை. அபிமெலேக் ஆகட்டும், சிம்சோன் ஆகட்டும், சவுல், சிம்ரி, அகிதோப்பேல், யூதாஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தானே வந்து அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. தன்னைத்தான் மாய்த்து கொள்ள யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி செய்பவர்கள் நிச்சயம் அன்றைய நாட்களில் கீழ் பாதாளத்துக்கு தான் போகணும். இப்படி இருக்கும்போது சாமுவேல் வந்து நாளைக்கு நீயும் குமாரரும் என்னுடன் இருப்பீர்கள்னா நீங்க எல்லாரும் மேல் பாதாளத்துல இருப்பீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல உணர்த்தினார். உண்மை அதுதான். அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 15:35 பாருங்களேன், சவுல் தான் மரணம் அடைய மட்டும் சாமுவேலை பார்க்கவில்லை அப்படின்னு தெளிவா அந்த இடத்துல வார்த்தையும் சொல்லுது. அப்ப சவுல் உயிரோடு இருக்கும்போது பார்த்தது யார் என்றால் அது சாமுவேல் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம படிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார், இது சாமுவேல் அல்ல. இத்தனை காரியங்கள், இத்தனை வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் வந்து இப்படி பிசாசு கூப்பிடும்போது அப்படிலாம் வர வைக்கிற அனுமதிக்க மாட்டார். இது ஒளியின் தூதன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளும் இருக்கணும். அநேக நேரம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி, ஆண்டவர் நடத்துகிற மாதிரி, ஆண்டவரே பேசின மாதிரி வசனத்தோடு பேசும், தீர்க்க தரிசனம் சொல்லும். அநேக ஊழியர் மூலமாக அபிஷேகம் இருக்கிறது மாதிரி காமிக்கும். ஓ, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க வார்த்தையை தானே சொல்றாங்க, இவங்க வசனத்தை தானே போதிக்கிறாங்க, இவங்க நம்ம கடந்த காலத்தை எல்லாம் சொல்றாங்களே, இவங்க இவ்வளோ காரியத்தை வெளிப்படுத்துறாங்களே,
கர்த்தர் தான் சொல்ல சொன்னாருன்னு சொல்றாங்களே, நம்பி விடக்கூடாது. இது பிசாசு வஞ்சிக்கிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதை அழகாய் உணர்த்தினார். அன்றைய நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் பாதாளத்துல இருந்தாங்க. அப்ப ரெண்டே காரியம்தான், மேல் பாதாளம் ஒண்ணு, கீழ் பாதாளம் ஒண்ணு. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் எங்க இருந்தாங்க? மேல் பாதாளத்துல இருந்தாங்க. இந்த துன்மார்க்கர்கள், பிசாசின் ஆவிகள் எல்லாமே கீழ் பாதாளத்துல கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியாது, மேலே இருக்கிறவங்க கீழே போக முடியாது. அதனால தான் லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கும்போது ஐஸ்வர்யவான் பார்த்துட்டு, எனக்கு ஒரு சொட்டு தண்ணினா நாவை குளிர பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுவார், இங்கேருந்து அங்கே வர முடியாதுப்பா, மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கு, இங்கே வரவும் கூடாது, யாரும் பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வர முடியாது, செத்தவர்கள் செத்தது தான். இதுதான் பிரசங்கி 9:5 வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. மரித்தவர்கள் திரும்ப வர முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அன்னாள் தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு பாட்டுல 2ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 2:6 சொல்லுவாங்க, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். இந்த வார்த்தை எங்க செயல்பட்டுச்சுன்னா, தீர்க்க தரிசனமா நிறைவேறுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு. அதை எவ்வளவு அழகா அந்த இடத்துல அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அற்புதமாய். அன்றைய நாட்கள் இருந்த மேல் பாதாளம், கீழ் பாதாளம். அப்படிதான், மேல் பாதாளத்துல பரிசுத்தவான்கள் இளைப்பாறிட்டு இருந்தாங்க, கீழ் பாதாளத்துல துன்மார்க்கர்கள் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் உயிர் தெழுந்த பின்பு மத்தேயு 27:52-53 சொல்லப்படுது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள், இந்த மேல் பாதாளத்தில் இருந்த அத்தனை பரிசுத்தவான்களும் அவர்களை ஆண்டவர் எழுப்பி எங்க கொண்டு போனாரு? உயிர்த்தெழ செய்து தேவன் அவர்களை எல்லாரையும் மேல் பாதாளத்திலிருந்து பாரதீசுக்கு அழைத்து சென்று அங்கே இளைப்பாறும்படி செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மரிக்கிற பரிசுத்தவான்களாகிய நம்ம எல்லாரும் பரதீசுல தான் இளைப்பாறுவோம். ஆமென். அவர்களோடு துன்மார்க்கர் எல்லாம் இன்னும் பாதாளத்தில் வேதனையோடு தான் இருக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு பின்பதாக பரதேசில் இருப்பவர்கள் நித்தியமாக பரலோகத்தில் ஆண்டவர் அவர்களை சேர்ப்பார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அதில் வாசம் பண்ணுவாங்க. ஆனால் பாதாளத்தில் இருக்கும் துன்மார்க்கர்கள், பூமியில் வாழும் பிசாசின் ஆவிகள், அந்திகிறிஸ்து, சாத்தான், அத்தனை பேரும் நித்தியமான அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இதைத்தான் தீர்க்கதரிசி அன்னாள் அன்றைய நாளே பாடியிருக்காங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலும் சரி, இல்லை மரித்து இருக்கக்கூடிய இடத்திலும் சரி, அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் இளைப்பாறுற இடத்தை வச்சு எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, தம்முடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வைத்து கொள்ளும்படியாக தேவன் கூடவே இருக்கிறார். அத்தனை பொசசிவ் ஆண்டவர் நம்ம மேல. என் பிள்ளைங்க, என்னுடைய பரிசுத்தவான், என்னுடைய நீதிமான், என்னுடைய பிள்ளைங்க இல்லை, பூமியில் வாழும் போதும் மரித்தாலும் அவருடைய வருகையிலும் அவரோடு கூட வைத்துக் கொள்றார். ஆண்டவர் அற்புதமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பினவர்களாய், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்று, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றைக்கும், இங்கே இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்தவித காரியத்தில் அவர்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் அவர்கள் மேலே இருக்கும். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இல்லை, சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப இந்த கடைசி நாட்கள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் இந்த சவுலுக்கு தெரியல? இல்லை,
வந்தது சாமுவேல் தான் நம்பிட்டாரு, பேசுனது சாமுவேல் தான் நம்பிட்டாரு. கர்த்தரோடு கூட இருந்த உறவு சரியில்லைன்னா அவங்க வர்ற காரியங்கள் எதுவுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. அந்த பகுத்தறியும் ஆவி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும். சாத்தான் அப்படியே ஏவாள்கிட்ட வந்து இன்னைக்கு தானே பேசினா இல்லை, ஆண்டவர் சொல்கிற மாதிரியே தானே ஆண்டவர் சொன்னாரோ இல்லை, இந்த கனி எல்லாத்தையும் சாப்பிடும், இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ, இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். எவ்வளவு ஆண்டவர் சொன்ன வார்த்தையவே வச்சு ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவையே எப்படி அந்த நேரத்தில் அந்த பசின்ற அந்த காரியம் வரும் பொழுது எத்தனை விதமாய் வந்து அப்படி மயக்கி பேசுகிறான்ல, வார்த்தையை கொண்டு தானே பேசுகிறான், எழுதி இருக்கிறதே அவனும் தான் பேசுகிறான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது பிசாசு வஞ்சிக்கிற நாட்களில் இருக்கிறோம். யார் மூலமான வேணாலும் வசனம் பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி இல்லை காரியங்களை வெளிப்படுத்தி நம்மளை வஞ்சிக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ நம்மளுக்கு உணர்வு அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் ஐக்கியத்தில் எந்த விரிசல் இல்லாமல் சரியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்துவார். இல்லை மகளே, இது நான் சொல்லலை, இது சத்ரு வந்து உன்னை ஏமாத்துறான், சத்ருவுடைய வார்த்தை கேட்டு நீ மயங்கி ஏமாறாத, ஜாக்கிரதையாயிரு நான் சொல்கிறார். ஒரு காரியம் ஞாபகம் வருது. யெரொபெயாம் நாட்கள் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர் கையை வந்து அவரை பிடிங்கன்னு சொல்லும்போது கை வந்து மடக்க முடியாது. அந்த தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் ப்ரே பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துல நீ எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, நீ நேராக நீ வேறு வழியாக வந்த வழியெல்லாம் வேறு வழியாக நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். அதே மாதிரி போயிட்டு இருந்தவொடனே ஒரு வயசான தீர்க்கதரிசி வந்து, நானும் தீர்க்கதரிசி தான், நீ என் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடு, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான்ல. அங்கே போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அங்கே சாப்பிட்டு பண்ணதுனால ஒரு சிங்கம் வந்து அடிச்சு போட்டு போயிடும். அவ்வளோ பெரிய அவனும் தீர்க்கதரிசி தான், கர்த்தர் என்கிட்டையும் தான் பேசினார். இதுதான் அந்த பகுத்தறியும் அந்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகணும். கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான், அதில் எந்த மாற்றமே ஆண்டவர் வந்து மாற்ற மாட்டார். ஒரு தடவை சொன்னார்னா ஒரு தடவை தான், நீங்கள் 10 தடவை கேட்டாலும் அதுதான், அதில் மாற்றமே கிடையாது. ரொம்ப 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 ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு அழகாக வருவான். ஆமாம், பாஸ்டர் மாதிரியே வருவான், ஊழியக்காரங்க மாதிரியே வருவான், பயங்கர வல்லமையாக ப்ரே பண்ணுற மாதிரி வருவான். எல்லாமே நடக்கும், அற்புதம் நடக்கும், கை நீட்டினா அற்புதம் நடக்கும், அபிஷேகத்தில் நிறைவாங்க, அப்படியே பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுவாங்க, இல்லை அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, குணமாகும், நோயெல்லாம் போகும், நடக்கும். ஆனாலும் அது என்ன ஆவியில் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கவனமாக இருக்கணும்னு ஆவியானவர் இதை கற்றுக் கொடுக்கும்படியாக இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, இப்பேற்பட்ட பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து, வஞ்சகத்திலிருந்து இன்றைய நாட்கள் அநேக இடத்துல இந்த மாதிரி தந்திரங்கள் இருக்குப்பா. பிசாசு பயங்கரமாக வஞ்சித்துட்டு இருக்கிறான். அநேக மக்கள் போய் கொத்து கொத்தா போய் விழுகிறாங்க. கொத்து கொத்தா ஆண்டவருடைய பாதையை விட்டு நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறோம், கர்த்தருக்கு தான் பண்டிகை கொண்டாடுறோம், கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறோம், நாங்களும் இயேசப்பா பிள்ளைங்க, எங்கள்கிட்டையும் ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வீணெடுத்து ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒளியின் தூதன் பயங்கரமா, ஆமா, சாமுவேல் மாதிரியே வர முடியும்னா எப்படி இருக்குது? மற்ற ஊழியர்கள் மாதிரி வர முடியும்ல? எத்தனை காரியங்களை காண்பிக்க முடியும்ல? இல்லை, வஞ்சிக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சவுல் வந்து அவன் தற்கொலை பண்ணி செத்தான, அவன் கீழ்பாதாளத்துக்கு தான் போகணும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், என்னுடன் அந்த இடம் தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அது எப்படி இவர் கூட போய் இருக்க முடியும்ல? சாமுவேல் மேல் பாதாளத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர், ஒரு பரிசுத்தவான் கூட எப்படி சவுல் அங்கே போய் இருக்க முடியும்? இல்லை, நம்ம யோசிக்கும் பொழுது தான் ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ சாத்தான ஒரு எப்படியாவது ஒரு வார்த்தை, ஒரு பொய் உள்ளே வந்துடுது பாருங்களேன். அது எல்லாம் நல்லா தான் பேசிட்டு வருது, கடைசியில் அந்த வார்த்தையின் மூலம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம பேசுகிற ஃபஸ்ட்டு வார்த்தையில மயங்கிடக்கூடாது. அந்த வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், போதிக்கிற ஒவ்வொரு சத்தியமான வார்த்தைகள் வேதத்துக்கு ஒத்து போகுதா, வேதத்தில் இருக்கா, அதை யோசித்து அதை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவரோடு பேசி பழகி, ஆண்டவரே இது சரிதானா, இது கரெக்டா, இது ஓகேவா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயாப்பா.
எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் எங்களை எவ்வளவு பத்திரமாய் நீர் பாதுகாத்துட்டு வர்றீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்கக்கூடாது. எந்த மனுஷன்ட்டையும் போய் நாங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது. புறஜாதிகள்கிட்ட போய் நாங்கள் நிற்கக்கூடாது. அநேகர் செய்கிற தவறு என்னன்னா, தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க புறஜாதிகள்கிட்ட போய் அழுகிறது, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது, அவங்கள்ட்ட போய் காரியங்களை சொல்லி அழுகிறது. ஸோ இந்த காரியங்கள் எதுவுமே இல்லாதபடி ஆண்டவரே உங்களிடத்துல விசாரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும். என் கர்த்தர் சொல்லுகிற காரியம் மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் கேட்கணும். என் தகப்பன் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு பழகணும் அப்பா. இதுதான் கர்த்தருடைய சத்தம், என் தேவன் பேசுகிற சத்தம் இதுதான் என்று நாங்கள் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படியணும் அப்பா. அந்நிய சத்தம் எங்களுக்குள்ள வரக்கூடாது. அதை நாங்கள் ஆண்டவரை ரெகனைஸ் பண்ணணும். இது யாருடைய சத்தம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். யார் எங்களோடு கூட பேசுவது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கு இந்த நாளில் தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் சூப்பர், எல்லாரும் நல்லா சொல்றாங்களேன்னு சொல்லி எல்லாரும் பின்னாடியும் ஆண்டவரே நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய நாட்கள்ல கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்காக தான் வேதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய பரிசுத்தவான்களை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை அப்பா. நீர் பாதுகாக்கிறீங்க, இம்மட்டும் நடத்துறீங்கப்பா. இனிமேலும் நடத்துவீங்க, இனிமேலும் எங்களை பாதுகாப்பீங்க அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சாமி, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்தத்தை கேட்க பழக பண்ணுங்க ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். எந்த மீடியேட்டரும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. என் தகப்பனோடு நாங்கள் நேரடியாய் பேச முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறீங்க, எல்லாருக்குள்ளேயும் உடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்மிடத்தில் நேரடியாக பேசி நேரடியாக கேட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, அதன் வழியாய் நாங்கள் செல்ல அப்பா, எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம். யாரு வழி விலகி போய் அப்பா தவறான போதனையில தவறான காரியங்கள் ஆண்டவரை சிக்கி விடாதபடி கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள அக்கினி கோட்டைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சவுலை போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பா. எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்துல விசாரித்து நாங்கள் செய்ய தாவீதை போல அப்பா ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரிடத்துல விசாரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை குடும்பங்களை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, ஒவ்வொருத்தரையும் ரட்சிங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. தங்களை தாங்களை ஏமாற்றி கொள்ளாதபடி, தங்களை தாங்களை வஞ்சித்து கொள்ளாதபடி ஆண்டவரே நாங்கள் செய்வது எல்லாம் சரி என்று நினைக்கிற அந்த எண்ணங்கள், அந்த பரிசெய் ஆவி ஆண்டவரே சதுசெய் ஆவி அப்பா எல்லாம் வெளியேறட்டும். என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சித்தம் மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை நிறைவேற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன்.